ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் நாட் போட்டுக்கலாம். ஸ்ப்ளிட் நாட் போட்ட பிறகு இங்கேருந்து நான் ஒரு 4 செயின் போடுறேன். 1 2 3 4 4 செயின் போட்ட பிறகு இந்த ஃபஸ்ட்டு செயினில் இந்த செயினை போய் ஜாயின் பண்ணலாம். பாருங்க, ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம இங்கே 2 செயின் போடலாம். 2 செயின் போட்ட பிறகு இந்த ஹோலில் ஒரு 10 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு டீட்டெயில்டாக பிகினிங் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு சுற்றி இந்த நடுவில் விட்டு 3 லூப்பாக ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். 3 லூப் இருக்குது. இந்த 3 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணுங்கள். இப்படி தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறது. இன்னொரு அடி போடலாம். ஒரு சுற்றி உள்ளே விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். 3 லூப்பாக இருக்குது. இப்போ ஒரேடியாக ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி 10 ஹாஃப் டபுள் க்ரோஷே இதில் போடலாம். பாருங்கள், 10 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இந்த ரவுண்டை நம்ம ஜாயின் பண்ணலாம். இங்கேருந்து 3rd செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். உள்ளே விட்டு ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச்சால் இந்த ரவுண்டை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்கே செகண்ட் ரவுண்ட் போடுறதுக்கு 2 செயின் போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே மேலேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். பாருங்கள், ஒரு சுற்றி இங்கே ஒரு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, மறுபடியும் சுற்றி இங்கே ஒரு 2 டபுள் க்ரோஷே. ஒரு செயின் மேலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே மேலேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். ஒரு சுற்றி பக்கத்து செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, மறுபடியும் ஒரு சுற்றி அதே செயினில் இன்னொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த ஃபுல் ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே மேலேயும் இன்னொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ரவுண்டை இங்கேருந்து 3வது செயினில் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இதை இதை டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட செரி நம்ம போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு செரியும் நீங்கள் இதே டெக்னிக் ஃபாலோ பண்ணி போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இலையும் இந்த தண்டு பகுதி பண்ணுறதுக்கு ஒரு க்ரீன் கலர் yarn எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுட்டு இங்கேருந்து முடிச்சோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு செயினில் நம்ம இந்த க்ரீன் கலர் yarn எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 25 செயின் போடலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 25 செயின் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 5 செயின் போட போகிறேன். 1 2 3 4 5 5 செயின் போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே இலை பகுதி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்த செயினை விட்டு பக்கத்து செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடலாம். பக்கத்து செயினில் இப்படி விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, மறுபடியும் பக்கத்தில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. 2 சிங்கிள் க்ரோஷேக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, பக்கத்து செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே, மறுபடியும் இப்போ ஒரு டபுள் க்ரோஷே,
பக்கத்தில் ஒரு மறுபடியும் ஒரு டபுள் குரோஷே, திருப்பியும் பக்கத்தில் ஒரு டபுள் குரோஷே. பாருங்க, நம்ம பாதி இலையை போட்டுட்டோம். 2 சிங்கிள் குரோஷே, 2 ஹாஃப் டபுள் குரோஷே, 3 டபுள் குரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் 2 ஹாஃப் டபுள் குரோஷே போடலாம். ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டாச்சு. இப்போ ஒரு சிங்கிள் குரோஷே. நம்ம ஒரு இலையை போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு ஹாஃப் பகுதி இலையை போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் பக்கத்தில் ஒரு ஹாஃப் பகுதி போடுறதுக்கு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டுக்குங்க. இங்கே ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு பிறகு நம்ம இலையை இப்படி திருப்பிக்குங்க. திருப்பிக்கிட்டு நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே போடலாம். ஒரு சிங்கிள் குரோஷே, மறுபடியும் பக்கத்தில் ஒரு சிங்கிள் குரோஷே, மறுபடியும் பக்கத்தில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, மறுபடியும் பக்கத்தில் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, இப்போ ஒரு டபுள் குரோஷே, ஒரு டபுள் குரோஷே, பக்கத்தில் ஒரு டபுள் குரோஷே. நம்ம பாதி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் போடலாம். மறுபடியும் ஒரு டபுள் குரோஷே, இப்போ ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே, மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. இப்போ இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே, இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே. இங்கே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச். அவ்வளோதான். ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், நம்மளுடைய இலையும் ஸ்டெம்மும் போட்டாச்சு. இப்போ நம்ம இன்னொரு செரியை ஜாயின் பண்ணலாம். இன்னொரு செரி ஜாயின் பண்ணுறதுக்கு நான் இந்த இலையிலேருந்து நம்ம இங்கே இந்த முனையில் ஸ்ப்ளிட் நாட் போட்டு இந்த முனையில் க்ரீன் யானை ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து மறுபடியும் ஒரு 20 செயின் போடலாம். 20 செயின் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த செரியை ஜாயின் பண்ணலாம். இதில் விட்டு நம்மளோட க்ரீன் யானையும் விட்டு சேர்த்துட்டு இங்கே ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே ஒரு செயின் போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி நம்ம செரியும் லீஃபும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த நூலை எல்லாம் சேர்க்கறதுக்கு இந்த ஊசியில் இந்த நூலை கோத்துக்குங்க. கோத்துட்டு நம்மளுடைய இலையில் அப்படியே இப்படி உள்ளே விட்டுடுங்க. இது சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சேவ் பண்ணிவிட்டு மீதி உள்ள நூலை கட் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், நம்ம இலை அதே மாதிரி இங்கேயும் உள்ள
சேர்த்துடுங்க. இந்த செரி உள்ள நூலை பின்னாடி சைடு தெரியாத மாதிரி கொஞ்சம் நூலை சேஃப்க்கு இந்த மாதிரி சேஃப் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி மொத்தம் நூலையும் சேவ் பண்ணிக்கோங்க. பாருங்க, மொத்தம் நூலையும் நம்ம பின்னாடி பக்கம் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளோட ஸ்டிச்சஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சீக்கிரம் நம்ம யானும் லூஸ் ஆகாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அழகான செரி புக் மார்க்கர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.